தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். யூகேல 3rd ஹீட் வேவ் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுடைய ரோசஸ்லாம் பறித்து வீட்டுக்குள்ளே வைக்க போகிறோம் கட் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி செடியிலே விட்டோம் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு வாடிடும். என்னோடய கார்டன் வந்து சவுத் ஃபேஸிங்கால் ரொம்ப இன்டென்ஸ் ஆஃப்டர்நூன் சன்லைட் இருக்கும். ஸோ அதனால் வந்து வாடிடும். கட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது 2-3 நாள் வந்து எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளேயும் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த ரோஸ் வந்துட்டு கோடஸ் ரோசஸுடைய பிரிட்டி பர்ஃப்யூமர் ரோஸ். பயங்கர வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வந்துட்டு ரொம்பவே மென்மையாக இருக்கும், டிஷ்யூ பேப்பர் மாதிரி. இது வந்து டேவிட் ஆஸ்டின் ரோசஸுடைய செப்டடைல் ரோஸ். நல்ல வாசனையாக இருக்கும், ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வாசனை இருக்கும். ஸோ இந்த 2 ரோஸ் தான் வந்து நம்ம கட் பண்ணி வீட்டுக்குள்ள எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். கட் பண்ணும்போது காமிக்க முடியாது ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு. ஸோ அதனால் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு நம்மளுடைய ரோசஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. கலர்ஃபுல்லாக ரோசஸ் வைக்கிறது வந்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரே கலராக வைக்கிறதும் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி சீக்கிரமாக நம்ம வந்து அந்த பிளான்ட்டை வந்து ஃப்ளவரை வந்து கட் பண்ணும்போது ரோசஸ் வந்துட்டு திருப்பியும் இன்னும் வந்துட்டு பூக்களை வந்து அதிகமாக பூக்கும். ஒரு வாட்டி வந்து ரோஸ் பூத்ததுக்கப்புறமேட்டு அந்த பூ உதிர்ற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் இல்லையா. நம்ம கட் பண்ணி விட தான் சைடில் வந்து கிளைகள் வந்து கிளச்சி நிறைய பூக்கள் வந்து பூக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து செடியிலே அப்படியே பூக்களை விட்டாலும் பரவாயில்ல, உதிர்ற ஸ்டேஜில் வந்துட்டு கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கும். யூஸ்வலாக யூகேயில் வந்துட்டு 1 இயர்க்கு வந்துட்டு 2 வாட்டி பூ பூக்கும் ரோசஸ். பட் ஆனால் நீங்கள் வந்து கட் பண்ணி விடும் போது அந்த பூக்களை வந்து இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணலாம், அதிகமாக பூக்க வைக்கலாம். 3rd ஃப்ளஷ் 4th ஃப்ளஷ் கூட கிடைக்கும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபீடிங்கும் கொடுக்கணும் அந்த பிளான்ட்டுக்கு. ஏன்னா ரோஸ் வந்துட்டு ஒரு ஹெவி ஃபீடர் பிளான்ட். இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுனால நிறையா சத்துக்கள் வந்து அதுக்கு தேவை. ஸோ அதனால் ரெகுலராக வந்து நீங்கள் ரோஸ் ஃபீடிங்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து இந்த மாதிரி கார்டனிங் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.